Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 45 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இருக்க கிளாसेस எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல 5 கேள்விகள் இருக்கும். 5மே டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். சோ தெளிவா ஒவ்வொன்றையுமே கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்கன்னா கீழ 4 படங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த 4 படங்களையும் சேர்த்தும் போது ஆப்ஷன்ல இருக்க எந்த படம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ தெளிவா கவனிங்க. சோ இந்த 4ஐயும் நீங்க சேர்த்தணும். எப்படி வேணா சேர்த்துக்கலாம், ரொட்டேட் பண்ணியோ இல்ல எப்படி வேணா சேர்த்திக்கலாம். சேர்த்தும் போது கீழே இருக்க ஆப்ஷன்ல எந்த அந்த இமேஜ் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கா? சோ ஆக்சுவலா இது எப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இது அதுக்கப்புறம் இது அதே மாதிரி இந்த இதை இங்க சேர்த்திக்கோங்க. அடுத்து இங்க அடுத்து இப்படி. ஓகேவா? சோ இத 4ஐயும் அப்படியே இந்த இடத்துல மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த இமேஜ் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்படி இருக்கு இல்லையா? சோ இந்த ஒவ்வொன்றும் தான் இந்த இடம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த சென்டர் இருக்கு இல்லையா? சென்டர் போர்ஷன் பாருங்க இப்படி. புரியுதா? சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இமேஜ் தான் வந்திருக்கு. ஆப்ஷன் பி தான். மத்த இந்த இமேஜோ இதுவோ வரல. சோ நீங்க அதை ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ ஒருவேளை இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இது என்னன்னா அவங்க டேஷ் கொடுத்திருக்க இடத்துல வந்து நம்ம இங்க கீழே இருக்கு இல்லையா? இந்த இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டரா வரும். ஓகேங்களா? அதாவது ரிப்பீட் ஆகிற அந்த வார்த்தை, அதாவது அந்த ரிப்பீட் ஆகிற அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அது வரும். ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். சோ எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஆக்சுவலா பாருங்க எப்படி வரும்னா CAB BAC அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட் ஆகும். பாருங்க CAB, ஓகேவா? அடுத்து BAC, அடுத்து CAB, அடுத்து BAC, அடுத்து CAB BAC. ஒண்ணுல இங்க இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருக்கும் அந்த லெட்டர்ஸும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுற மாதிரி அந்த இது கிடைக்கும். ஒரு ஃபார்முலா மாதிரி கிடைக்கும். சோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல என்ன வருது? ACBCB. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நீங்க இதுல இந்த மாதிரி வந்துருச்சு क्वेश्चन வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொன்றையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப BCACBன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க CBB BAC, அப்ப CBB தான் வரணும் இல்லையா? இங்க CABன்னு வருது. அடுத்து AACன்னு வருது. அப்ப இந்த இதுல வரல. அடுத்து வேற என்ன இருக்கு பாருங்க? BABCC. இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க CBBA ACABBன்னு வருதா? சோ அப்ப ஒரு ஃபார்மேஷன் இல்ல. ஓகேங்களா? சோ ரிப்பீட் ஆகுற அந்த ஃபார்மேஷன் கிடையாது. அதனாலதான் எந்த இது ரிப்பீட் ஆகுற மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல வருதோ அதை எடுத்துக்கணும். சோ CAB BAC, CAB BAC அந்த ஃபார்மேஷன்ல வருது. சோ ஆப்ஷன்ல டி தான் ஆன்சர். இந்த மாதிரி क्वेश्चनக்கு நீங்க ஆப்ஷன் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 எனில் சுமித்தின் வயது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. விவேக்கும் சுமித்தும் கொடுத்திருக்காங்க. அதாவது 2:3. அதுக்கப்புறம் இதை வச்சுதான் அந்த சம் போகுது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? அந்த விகிதத்துல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ் கூடயும் எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப விவேக்கோட வயது 2x, சுமித்தோட வயது 3x எடுத்துக்கோங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் பிறகு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே 12 வயசு கூடி இருக்கும். அப்ப 2x + 12 3x + 12. அப்ப அவங்களோட விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 11:15 இருக்கா? சோ ரெண்டு பேருக்கு விகிதம் போட்டீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 11:15க்கு ஈக்குவலா இருக்கு. ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். சோ பெருக்குங்க. 15 × 2x + 12 = 11 × 3x + 12. சோ 15 உள்ள கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா 30x + 180 = 33x + 132. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் நம்பர்ல ஒரு சைடு. சோ இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ்ல ஆகும். அப்ப 3xன்னு கிடைக்கும். இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ்ல வரும். அப்ப 48ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா? சோ 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும். சோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 16ன்னு கிடைக்கும். சோ ஓகேங்களா? ஆனா இதையே கொண்டு போய் ஆப்ஷன்ல பார்க்கலாமா அப்படின்னா பார்க்க கூடாது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 16. கேள்வி சுமித்தோட
சுமித்தோட வயது. சுமித்தோட வயது என்ன? 3x. அப்ப xக்கு பதிலா 16ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 × 16 48. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 48 வருதாங்க சுமித் கேட்டதால. ஒருவேளை விவேக் கேட்டாங்கன்னா 2x இருக்கு இல்லையா, அதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க அந்த விகிதத்துல இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்து, அதாவது கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னவோ அதுக்கு தகுந்த இடத்துல கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வருது இல்லையா, அந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க இமேஜ்ல அந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும். பாருங்க, இத ரெண்டையும் பெருக்கி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க, இத ரெண்டையும் கூட்டி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. அப்ப 20 5 + 4 9. அதே மாதிரிதான் 3 8 24 3 + 8 11. அப்ப இங்க பாருங்க 9 + 4 13. அப்ப இங்க என்ன வரும்? ரெண்டையும் பெருக்கி வரும். 9 4 36. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 36. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு இமேஜோ 2 இமேஜோ அவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க இமேஜ்ல அங்க இருக்க நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா அதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிடைச்சு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது 2 இருக்கு இல்லையா, இது 2ஓட வித்தியாசம், அதுக்கப்புறம் இது 2ஓட கூடுதல். பாருங்க, இது 2ஓட வித்தியாசம் என்ன? 2. இது 2ஓட கூடுதல் 6. அது ரெண்டையும் பெருக்கி இருக்காங்க 12. ஓகேவா, அதே மாதிரி இங்க பாருங்க, இது 2ஓட வித்தியாசம் 2, இது 2ஓட கூடுதல் 8, இது ரெண்டையும் பெருக்குனா 16. ஓகேங்களா, இது ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலுமே இந்த இடத்துல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வருது. பாருங்க, 6 - 3 3, 7 + 4 11, 11 × 3 33. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல என்னதான் வரும்? 16 அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, சோ அதுக்கு முன்னாடி இமேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா 1ஓ 2ஓ அவங்க இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்க இடத்துல அந்த இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ரிலேஷனை இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ லெட்டர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா A to Z 26 லெட்டர் தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஏதோ ஒரு ரிலேஷன் எடுத்து தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்பர்ஸ்ல நிறைய டைப், நிறைய மாடல் இருக்கு, நிறைய மாதிரி எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வரையறையெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி வேணா எடுக்கலாம். ஸோ அப்ப இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நிறைய கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸாம் டைம்ல டைம் ரொம்ப இழுக்காது. இல்லை அப்படின்னா அதுலயே உங்களுக்கு டைம் இழுக்கும். ஓகேவா, ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.